அத்தை என்னடி தங்கம்? உங்களுக்கு பலூன் வச்சு விளையாடுற வயசு? நான் விளையாடலடா, பாப்பாக்கு விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஓ சரி, இந்த எல்லா பலூனும் பறக்குதுல? எல்லா பலூனும் பறக்கும்டி தங்கம். அதே மாதிரி இந்த பச்சை கலர் பலூன் பறக்குமா? கண்டிப்பா இந்த பச்சை கலர் பலூன் பறக்கும். பறக்காதுன்னு நினைச்சேன் அத்தை. ஏண்டி அப்படி நினைச்ச? நான் ஏன்னா இது கிரீன் கலர்ல, அதனால அத்தை. கிரீன் கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலரு, ரோஸ் கலருன்னு கலர்ல முக்கியம் கிடையாது. ஆனா இந்த பலூனுக்குள்ள காத்து இருக்கு பாத்தியா, அந்த காத்து தான் முக்கியம். இதை இப்போ நீ ஊது ஊது. அங்க பாரு பாப்பா, அங்க பாரு பாரு, அண்ணன் பலூன் ஊதுறா. இப்ப அது அப்படியே பறக்க போது பாரு பாரு. பறந்து போச்சுல்ல. இப்ப தெரியுதா? அதனால பலூன் கலர்னால பறக்காது தம்பி, உள்ள இருக்க காத்துனாலதான் பறக்கும். அதே போலதான் ஏசப்பாவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா, அவரு நம்மள நிரப்புறாருன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை ரொம்ப உயரம் 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 பறந்து போகும். நீ ஏசப்பாவை நல்லா பிடிச்சுக்கோ, நல்லா ஜாம் பண்ணு, ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? சரி அத்தை. சரி செல்லம், என் தங்கம். நம்ம உருவ தோற்றம் இல்லாட்டி நம்ம தகுதிகள்ல நம்ம நிலைமைகளை பார்த்து இதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைப்பது உண்டு. ஒன்று மட்டும் நிச்சயம், எப்படி அந்த பலூன் கலர்னால அது பறக்கல, உள்ள இருக்கிற காற்றுனால பறக்குதோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நிரப்புகிறவரால எல்லாம் கூடும். இன்றைக்கு நம்ம வெறுமையானவர்கள் தான், ஆனா நம்ம நிரப்புகிறவர் அது ரொம்ப முக்கியம். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர் நிரப்ப வல்லவர். அவர் நிரப்பும் போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் எழுந்து பிரகாசிக்கிறதாய் ஜொலிக்கிறதாய் மாறி போகும். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்.